ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு டாப்பிக்கில் 14வது நாளுக்கான கொஷின்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி எண் 131. இஃப் ஏபிசி ஆர் இன் ஏபி தென் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏபிசி வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த மாடலில் ஒரு கொஷின் பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏபிசி எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசை ஏபியில் இருக்குன்னு இப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏபிசிக்கு 1 2 3ன்னு எடுத்துக்கணும். ஞாபகம் இருக்கா? முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடும்போது அதில் சொல்லியிருக்கோம். ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னா ஏபிசியுடைய வேல்யூ 1 2 3. ஜஸ்ட் அப்படியே கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பை இங்கே 2 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் அப்படின்னா 1 மைனஸ் 2 ஸ்கொயர்னா 4, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. அப்போ மேலே என்ன கிடைக்குது? -3. கீழே 4 மைனஸ் 9 அப்படின்னும் போது -5. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 3/5ன்னு கிடைக்குது. இந்த ஏபிசியுடைய வேல்யூவை கொண்டு வந்து எது 1 2 3 கொண்டு வந்து கீழே இருக்கிற இடத்துல கீழே இருக்கிற வேல்யூஸில் அப்ளை பண்ணுங்க. எங்கே நமக்கு 3/5ன்னு கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். பாருங்கள், 1 - 2 பை பி ப்ளஸ் சி 2 + 3. 1 - 2னா -1/5. நமக்கு கிடைக்க வேண்டியது 3/5. இது கிடையாது. இங்கே 1ன்னே கொடுத்துருக்காங்க, ஸோ இதுவும் கிடையாது. இங்கே ஏக்கு 1 பிக்கு 2 பை பிக்கு 2 சிக்கு 3. 1 + 2 3 பை 2 + 3 5. இது இருக்கட்டும். எதுக்கும் அடுத்த ஆப்ஷனையும் செக் பண்ணிடலாம். 1 + 2 பை 2 - 3 அப்படின்னா 3/-1. ஸோ இதுவும் கிடையாது. அப்போ நமக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் நமக்கு உண்டான சரியான விடை. ஓகேங்களா? மெத்தடாக போட்டோன்னே இது ரொம்ப பெருசாக வேறு மாதிரி போகும். உங்களுக்கு ஈஸியான ஐடியா, ஏபிசி ஒரு ஏபியில் இருக்குது, கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா ஏபிசிக்கு 1 2 3ன்னு எடுத்துக்கோங்க. வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? அடுத்ததான் 132. The ratio of ages of father and son at present is 19:5. தகப்பன் மற்றும் மகனுடைய தற்போதைய வயதுகளுக்கு இடையான விகிதம் 19:5. இது இப்போதைய வயதுடைய விகிதம். 4 வருடங்களுக்கு பிறகு 3:1 என்ற விகிதம் என்றால் இருவரின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதே மாதிரி ஏஜ் ப்ராப்ளம் எடுத்து பார்த்தோம். அதில் அவங்க ஒருத்தரோட வயசு என்னன்னு மட்டும் கேட்டிருந்தாங்க. இங்கே வயசோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போ வயசு 19:5. 19 + 5. ஏன் கூட்டுத்தொகை கேட்டிருக்கிறதால 19 ஒரு 5 24. கரெக்டா? அப்போ ஆன்சர் என்னவா இருக்கணும் அப்படின்னா 24ஓட மடங்காக இருக்கணும். நம்ம சொல்கிறது புரியுதா? 2 பேரோட வயது விகிதம் 19:5ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது கூட்டுத்தொகை என்ன வரும்னு கேட்குறாங்க. 19ஐயும் 5ஐயும் கூட்டணும்னா 24. அப்போ ஆன்சர் 24ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். 40 24ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 42 வராது. 52 வராது. 48 24 48. அப்போ 24ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஸோ ஆன்சர் 48. புரிஞ்சுச்சு பாருங்கள். ஏஜ் ப்ராப்ளம்லாம் கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான். அந்த ரேஷியோ வச்சு அவங்க கடைசியாக என்ன கேள்வி கேட்குறாங்க. இப்போ இதுவே அவங்க அப்பாவுடைய வயசு என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்பா. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கணும்னா 19ஆம் வாய்ப்பாட்டில் இருக்கணும். சரி, அது ஒரு 2 3 நம்பர் இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுறதுன்றது நேற்றுக்கு நம்ம கொஷனில் சொல்லும்போது சபீர் சமீம் அப்படி ஏதோ 2 பேர் சொன்னோன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாவையும் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஏஜ் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணுற முடியும். ஓகேவா? இது கேள்வி எண் 132. அடுத்தது 133. 1 ³ 2 ³ 3 ³ + k³ = 14,400. 14,400 எனில் 1 + 2 + 3 + and so on k-இன் மதிப்பு காண்க. இதுக்கு நம்ம ஸ்பெஷல் ஏபி, அதாவது கூட்டுத்தொடர் சிறப்பு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். நான் அந்த வீடியோ லிங்க் அனுப்புகிறேன். அதில் நம்ம இந்த மாடலை சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், இங்கே க்யூபில் கொடுத்துருக்காங்க. இங்கே நார்மலாக வெறும் க்யூப் இல்லாமல் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த நம்பருக்கு ரூட் எடுக்கணும். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்? ரூட் எடுக்கணும். க்யூப் இருக்கே அப்படிங்கிறதால க்யூத் ரூட் எடுக்கக்கூடாது. நார்மலாக வெறும் ரூட் எடுக்கணும். அப்போ 144க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 12. 2 0 இருக்கிறதால ரூட் எடுக்கும்போது 1 0 ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 120. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 120. புரிஞ்சு முடியுதா? இந்த மாதிரி க்யூபில் கொடுத்துட்டு வெறும் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா ரூட் எடுக்கணும். வெறும் நம்பர் கொடுத்துட்டு க்யூபில் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்கிறேன், 1 + 2 + 3 + and so on + k = 15 இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 ³ + 2 ³ + 3 ³ and so on + k³ இப்படி கேட்டிருந்தா இப்போ இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். ரிவர்ஸில் இது என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். இதுவே ரிவர்ஸில் வந்தால் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 ஸ்கொயர் 225ன்னு கிடைக்கும். புரிஞ்சுக்க முடியுதா உங்களால்? சரிங்களா? நான் இந்த மாடலில் டெட்டில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் இதில் உங்களுக்கு ஒரு கொஷின் தரேன் பாருங்களேன். இப்போ 1 ³ இதே ஃபஸ்ட்டு கொஷினாக எடுத்துக்கிறேன். 1 ³ + 2 ³ + 3 ³ and so on + k³ = 16,900 எனில் 1 + 2 + 3 + and so on k-வின் மதிப்பு என்ன? இது முதல் கேள்வி.
அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே தான் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அண்ட் ஸோ ஒன் கே கியூப் ஈக்குவல் டு 22,500 எனில் the sum of 1 plus 2 plus 3 plus and so on k இதோட வேல்யூ என்ன? புரியுதா? முதல் கேள்வி 16,900 எடுத்திருக்கேன், ரெண்டாவது கேள்வி 22,500 எடுத்திருக்கேன். அப்போ அதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு பாருங்க. சரியா? ரூட் எடுக்கிறப்ப ஒன்றும் இல்லை, கடைசியாக இருக்கிற 2 ஜீரோக்கு பதில் ஒரு ஜீரோ போட்டுடலாம். மீதி இருக்கிற நம்பருக்கு மட்டும் ரூட் எடுத்தால் என்ன வரும்னு பார்த்தா போதும். 2. இங்கே இன்னொரு கேள்வி தரேன். 1 plus 2 plus 3 plus and so on plus k equal to 36 எனில் 1 cube plus 2 cube plus 3 cube plus and so on plus k cube equal to what? இப்போ இது என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள். நாலாவது இதே மாதிரி 1 plus 2 plus 3 plus and so on plus k equal to 210 எனில் 1 cube plus 2 cube plus and so on plus k cube equal to what? ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்கேன். இது 4த்துக்குமே என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஏன்னா இந்த மாடல் இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் பார்க்கல, ஆனால் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த மாடலில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? கேள்வி எண் 134. 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் அண்ட் ஸோ ஒன் 12 சென்டிமீட்டர் பக்களவுகளை கொண்ட 8 சதுரங்களின் பரப்பளவுகளின் கூடுதல் என்ன? ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ சொன்ன கூடுதொடர் வரிசையை யூஸ் பண்ணியே தான். அந்த வீடியோவை பார்த்துருந்தா இது புரியும். இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சொல்லியிருக்கிற இந்த சதுரங்களுடைய பரப்பளுடைய விகிதம் கேட்டிருக்காங்க. சதுரத்தினுடைய பரப்பளுக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர். அப்போ இந்த ஒவ்வொரு நம்பராக ஸ்கொயர் பண்ணால் போதும். பாருங்கள், 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 60. 8 அவங்க சொல்லலையே சார், நடுவில் அன்சோ 1 டாட் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி 3 டாட் வைக்கிறாங்கன்னா நம்பர் கண்டினியூவாக வருதுன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121, 12 ஸ்கொயர் 144. ஏன்னா அவங்க 5லேருந்து 12 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்கன்றதால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக நம்மளால் ஆட் பண்ண முடியும். சரியா? 4 1 5, 5 5 10, 15, 21, ஒரு 9 30. லாஸ்ட் நம்பர் 0ன்னு வருது. அப்போ இது கிடையாது. சரி, 30 மீதி 3, 3 4 7, 9, 9 ஒரு 8, 17, 27, 30, 32, மீதி 3. லாஸ்ட் நம்பர் 2 வருது. இதுவும் கிடையாது. 3 3 6, 620. முடிஞ்சு போச்சு பாருங்கள். எதுக்காக நான் முதல்ல ஓனா இது கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் மொத்தத்தையும் பண்ணணும்னு கிடையாது. கடைசியாக 0 வந்திருக்கு. ஒருவேளை ஒரு ஆன்சரில் மட்டும்தான் 0 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை டிக் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டே இருக்கலாம். உட்காந்து ஃபுல்லாக ஆட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. சரிங்களா? இப்போ இதே மாடல் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரட்டுமா? 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஸோ ஆன் 10 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்கங்களாக கொண்ட சதுரங்களின் பரப்பளவுகளின் கூடுதல் என்ன? ஏற்கனவே 4 கொஸ்டின் தந்தேன்னா இது 5வது கொஸ்டின். 6வது கேள்வி 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அண்ட் ஸோ ஆன் 14 சென்டிமீட்டரை பக்களவுகளாக கொண்ட சதுரங்களின் பரப்பளவுகளின் கூடுதல் காண்க. ட்ரை பண்ணலாமா? ஒன்றும் இல்லை, ஸ்கொயரை அப்படியே ஒவ்வொருத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. இதை நான் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு சின்ன சின்ன கூட்டலில் தப்பு வரலாம் இல்லையா? எழுதும் போதோ கூட்டும் போதோ வரும் கண்டிப்பாக. எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி எழுதி கூட்டும்போது சில சின்ன தப்புலாம் வரும். அதை நம்ம ஸ்பீடாக தப்பு இல்லாமல் செய்கிறோமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த 2 கொஸ்டின். ஓகேவா? அடுத்ததான் 135. பின்வருவற்றின் மீ போமா எல்சிஎம் காண்கன்னு கேட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லெட்டர்ஸுக்கு வரும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ அமைச்சிருக்கோம். எல்சிஎம் ஹெச்எஃப்ல இருக்கிற எல்லா மாடலையுமே. இப்போ இந்த மாதிரி பவரில் இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? பவரில் எது பெருசோ அது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். பவரில் எது பெருசு? எக்ஸ் கியூப். அப்போ ஆன்சரில் எக்ஸ் கியூப் வரணும். ஸோ இது கிடையாது, இது கிடையாது, 2 ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஒய் வருவோம். ஒய் கியூப். அப்போ ஒய் கியூப் வரணும். இங்கேயும் ஒய் கியூப், இங்கேயும் ஒய் கியூப். இசட் பார்த்தீங்கன்னா இசட் கியூப், இசட் ஸ்கொயர், இசட். அப்போ இசட் கியூப் வரணும். இங்கேயும் இசட் கியூப், இங்கேயும் இசட் கியூப். ஸோ எக்ஸோ இசட் வச்சு பார்க்குறப்ப 2 ஆன்சர் இருக்குது. ரைட். நம்பர் வருவோம். 90, 150, 225. எல்சிஎம் நீங்கள் தனியாக இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி எல்சிஎம் போட்டும் பார்க்கலாம். அது இல்லாமல் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? எல்சிஎம் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கிறதுலே பெரிய நம்பர், இல்லைனா அதை விட பெரிய நம்பர் வரும். இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது? 225. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் 225 பெருசாக தான் இருக்கணும். 15ன்றது வரவே வராது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 450 எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இசட் கியூப்ன்றது தான் இதோட எல்சிஎம். இப்படி முடிவு பண்ணிக்கலாம். புரிஞ்சு முடியுதா? சம்மே போட்டு பார்க்காம நம்ம இப்படி ஒரு முடிவுக்கே வர முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த மாடலில் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். 7வது கேள்வி. இதே கொஸ்டின் தான். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க பார்க்கலாம். அவங்க எல்சிஎம் கேட்டாங்களா? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஹெச்சிஎஃப்னா பவரில் எது சின்னதோ அது,
அந்த மாதிரி நம்பர்ஸுக்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்ன்றதை சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்ததா கேள்வி எண் 136. ஒரு எண்ணை 22.5% உயர்த்தும் பொழுது 98 கிடைக்கிறது எனில் அந்த எண் எத்தனை சதவீதம் உயர்த்துறாங்க? 22%. ஓகேங்க, பாருங்க, இது மெத்தடாக போட்டாலும் போடலாம், அது பெருசு. ஆன்சர்லேருந்து போடுறது ஈஸி. 45 அப்படியே 100% 100% உயர்த்ததுன்னா டபுள் ஆக்குறது. 45 அப்படியே டபுள் ஆக்கினாலே 45 தான் கிடைக்கும். அப்போ 45 90 100% ஆக்கினாலே 90 தான் கிடைக்குது. ஆனால் அவங்க 98 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 45 கிடையாது. அதே தான் 18 கிடையாது. 45க்கே டபுள் ஆக்கினா 90 தான் வருதுன்னா 18க்கு டபுள் ஆக்கினா 36. எதுவும் 100% உயர்த்துறது டபுள் ஆகிறது அதுக்கே. அப்போ 98 வராது. ஸோ மீதி சியா டிங்கிறது தான் பிரச்சனை. 80ஓட 22.5% என்ன அப்படின்னு பார்த்தா போதும். 22.5%னா 22/100 அப்படின்னா இந்த 00 அடிச்சிடலாம். இல்லை அப்படியே கூட வச்சுக்கோங்க. 80 22 44 1 45 45/2 ஆல்ரெடி கீழே ஒரு 100 இருக்குது. நான் இப்போ கேன்சல் பண்ணுறேன். 0 0 1 2 4 2 8 2 4 2 10 1 5 9 5 45. அப்போ 9 2 என்ன கிடைக்குதுன்னா 18ன்னு கிடைக்குது. ஏற்கனவே என்ன நம்பர் இருக்குது? 80. 80ஐயும் 18ஐயும் கூட்டினா என்ன வருது? 98. முடிஞ்சிச்சு பாருங்க. அவங்க 98 வரணும்னு சொன்னாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 80. புரியுதா? நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு எண் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக ஸ்கூலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு போடும்போது அப்படி தான் போட்டுட்ருப்போம் இல்லையா? ஒரு எண் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. உயர்த்துறோன்றதால எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 22/100 ஈக்குவல் டு 98 இப்படின்னு போட்டு இதில் எக்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். இது எதுவுமே வேண்டாம். நமக்கு ஆன்சர்லேருந்து எப்படி ஈஸியாக, ஏன்னா அவங்க கொடுக்குற டைம் ரொம்ப கம்மி. அந்த டைமில் நம்ம ஆன்சர்லேருந்து போகிறது எவ்வளோ வேகமாக போடுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகேவா? அடுத்ததான் 137. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ரூபாய் 10,950 என்ற அசலுக்கு 42 நாட்களில் ஆண்டிற்கு 10% தனி வட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளவு? அப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்க என்ன ஃபார்முலா? PNR/100 I ஈக்குவல் டு பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,950 இன்ட்டு என்னங்கிறது வருஷம். 42 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. இதை இயராக மாற்றணும். ஸோ 42 நாட்களில் இயராக எப்படி மாற்றலாம்? பை 365. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள்ன்றதால இன்ட்டு R 10% by 100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டா? இங்கே 5 வாய்ப்பாடு. 7 5 35 3 5 15 2 10 1 5 5 9 5 45. இங்கே 73. இது ஓர் 73. இது 3 முறை பெருக்கிங்க. 3 9 7 21 3 முறை வருது பாருங்கள். அப்போ மீதி இருக்கிற நம்பர் 3 × 42. அப்போ 42 3 பெருக்கணும்னா 2 3 6 4 3 12 126. அப்போ 42 நாளில் எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னா 126 ரூபாய் கிடைக்கும். முடிஞ்சிச்சு பாருங்கள். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? அந்த எண்ணுன்ற வேல்யூவை கரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். 138. ஒரு குறிப்பிட்ட அசலானது 10% ஆண்டு வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின் தான். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 மடங்கு ஆகும். இங்கே எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். எத்தனை மடங்கு சொன்னாலும் சரி. 4 மடங்குன்னா 4லேருந்து 1 மைனஸ், 5 மடங்குன்னா 5லேருந்து 1 மைனஸ். ஏன்னா அசல் அந்த ஒரு பங்கு போயிடும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. இந்த 2 கூட எவ்வளோ வட்டி வீதம் சொல்லியிருக்காங்களோ அதை பெருக்கணும். 2 × 10 ஈர்ப்பைத்து 20. அப்போ எத்தனை வருஷத்தில் 3 மடங்கு ஆகும் அப்படின்னா 20 வருஷத்தில் 3 மடங்கு ஆகும். முடிஞ்சிச்சு. புரிஞ்சுக்க முடியுதா? எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அதுலேருந்து 1 மைனஸ், எந்த நம்பர் சொன்னாலும் அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். வர ஆன்சரை கொண்டு வந்து அந்த பர்சன்டேஜ் கூட மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஏற்கனவே 7 கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா இங்கே வரேன். இதே ஒரு குறிப்பிட்ட அசலானது 10% ஆண்டு வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகும்னு கேட்குறேன். அப்போனா என்ன ஆன்சர் வரும்ன்றதை சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்கு ஆகும்? இங்கே வட்டி விகிதத்தையும் மாற்றிருக்கேன். இங்கே அதே 10%ல் 4 மடங்கு ஆகும்னு கேட்டேன். இங்கே வட்டி விகிதத்தை மாற்றிட்டேன். 8% வட்டி விகிதத்தில் எத்தனை வருஷத்தில் 5 மடங்கு ஆகும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்க்கலாம். சரியா? அடுத்ததான் 139. ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 18 சென்டிமீட்டர் எனில் அது சமபக்க முக்கோணத்தின் உயரம் என்ன? ஏற்கனவே நம்ம சமபக்க முக்கோணத்தோட உயரத்துக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? h = √3/2 × ஏங்கிறது ஃபார்முலா. ஏங்கிறது பக்க அளவு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சுற்றளவு. சமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 3a. ஆல்ரெடி அந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனால நம்ம வீடியோ அமைச்சிருக்கோம் இல்லையா? ஸோ 3a 18னா a = 1 3 3 6 3 18. ஸோ பக்க அளவு 6. அப்போ பாருங்க, √3/2 × 6. 1 2 3 2 6. அப்போ மீதி என்ன கிடைக்குது? 3 √3 அப்படிங்கிறது தான் அதோட ஹைட்டு, உயரமாக இருக்கும்.
கரெக்டுங்களா? ஸோ சுற்றளவுலேருந்து பக்களவு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஹைட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி தரேன். 10வது கேள்வி. ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 24 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் என்ன? இங்கேயும் சுற்றளவு தான் கொடுத்துருக்கேன். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 24 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் எவ்வளவு அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேவா? அதுதான் கேள்வி எண் 140. ஒரு வயலானது சாய் சதுர வடிவில் உள்ளது. வயலின் மூலைவிட்ட அளவுகள் 100 மீட்டர் 180 மீட்டர். அந்த வயலை சமப்படுத்த சதுர மீட்டருக்கு ரூபாய் 3 வீதம் ஆகும் செலவை காண்க. ஸோ சாய் சதுரத்துடைய பரப்பளவு தெரியணும். சாய் சதுரத்துடைய பரப்பளவு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ½ × d1 × d2. அப்போ ½ × d1ன்றது 100, d2ன்றது 180, 2 அளவுகள் கரெக்டா? அப்போ 1 2 9 2 18. அப்போ எவ்வளோ கிடைக்குது பரப்பளவுனா 9000 ரூபாய். ஒரு சதுர மீட்டருக்கு 3 ரூபாய் கரெக்டா? அப்போ 3ஆல் பெருக்கிட்டோம்னா 9 27, இந்த 3 0 அப்படியே வந்துடும். அப்போ மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படின்னா 27,000 ரூபாய் செலவாகும். புரிஞ்சு முடியுதுங்களா? இங்கே ஒரு 2 கொஸ்டின் தரேனே. 10 கொஸ்டின் ஆயிடுச்சா சார்னா பரவாயில்ல, ஒரு 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போகிறதால ஒன்றும் இல்லைல்ல. ஒரு வயலானது சாய் சதுர வடிவில் உள்ளது. மூலைவிட்ட அளவுகள் 100 மீட்டர் மற்றும் 50 மீட்டர் மற்றும் 80 மீட்டர். அந்த வயலை சமப்படுத்த சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 செலவாகிறது எனில் அதன் மொத்த ஆகும் செலவை காண்க. சரிங்களா? 50 மீட்டர் 80 மீட்டர்ன்றது மூலைவிட்ட அளவுகள். ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபாய் ஆகுதுன்னா எவ்வளோ செலவாகும்? இது 11வது கேள்வி. அதே மாதிரி 12வது கேள்வி. ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்ட அளவுகள் 34 மீட்டர் 48 மீட்டர். அந்த வயலை சமப்படுத்த சதுர மீட்டருக்கு ரூபாய் 10 செலவாகும் எனில் மொத்த செலவை காண்க. ஓகேவா? மொத்தமாக இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 கேள்விகள் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாடலில் இருந்தெல்லாம் உங்கள் கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குன்றதால தான். நாளைக்கு இன்னொரு 10 கேள்வியோட பார்க்குறேன். தேங்க்யூ.